الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான். அவனுடைய தேவைகள்னு பார்த்தா பல தேவைகள் இருக்குது. அதில் ஒரு தேவை என்ன? உணவினுடைய தேவை. அவன் வாழ்வதற்கு உணவு தேவை. வெறும் மனிதனால உலகத்தில் கிடைக்கக்கூடிய காய்கறி, பழங்கள், தானியங்கள் இவைகளை மட்டும் உண்டு வாழ்ந்தால் அது அவனுக்கு சிரமத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்தலாம். இப்போ அதை மட்டும் அல்லாஹ் கொடுக்காமல் அல்லாஹ் கூடவே அவனுக்கு உணவாக மாமிச வகை உணவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். சாப்பிட அனுமதி கொடுத்திருக்கிறான். அப்போ அதில் மார்க்கம் இஸ்லாத்தில் இந்த அளவுக்கு இந்த மாமிச உணவில் மிக பேணுதலை காட்டுது. ஏன்னா இது விஷயத்தில் மிக பேணுதல். ஏன்னா சிலதை ஹலால் ஆக்கியிருக்குது, சிலதை ஹராம் ஆக்கியிருக்கு. ஒட்டுமொத்தமாக ஹராமாக்கலை, ஒட்டுமொத்தமாக ஹலாலாகவும் ஆக்கலை. மார்க்கத்தின் பார்வையில் இப்படி சொல்வார்கள், ஒரு காய்தா, ஒரு குறிப்பு சொல்வார்கள், அல் அஸ்ருஃபில் ஷியாஇ அல் இபாஹா. இறைச்சி அல்லாத மற்ற எத்தனை பொருட்கள் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே அசல்ல ஹலால் தான், சாப்பிடலாம். ஆனால் மார்க்கத்தின் புறத்திலிருந்து ஒரு தடை வந்திருந்தால் அப்பொழுது அந்த பொருள் மட்டும் ஹராம்னு சொல்லுவாங்க. இது இறைச்சி அல்லாத பொருட்கள். இறைச்சியை பொறுத்தவரையும் எல்லாமே ஹராம் தான். எது மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குமா இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, அதை தவிர மற்ற எல்லாமே ஹராம் தான் என்று சொல்வார்கள். இது ஒரு காய்தா, உசூல் அப்படின்னு சொல்லுவார்கள். இறைச்சி விஷயத்தில் மிக கட்டுப்பாடோடு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் இந்த சூரத்துல் அன்ஆம் என்ற சூரா முழுக்க கால்நடைகள் சார்ந்த எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, அது சார்ந்த விஷயங்களைத்தான் அல்லாஹ் இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்ஆம்ல முதலாவது அல்லாஹ் சொல்லுவான், இறந்தவைகள், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, உங்கள் மீது இறந்த விஷயங்கள், இறந்தவைகள் எல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது தானாக இறந்தாலும் சரி, காயப்படுத்தி இறந்தாலும் சரி, விலங்குகள் காயப்படுத்தி இறந்திருந்தாலும் சரி, இதை சாப்பிடக்கூடாது. இது ஹராம். ஆடு, மாடு இதாக இருக்கட்டும், தானாக இறந்ததை சாப்பிடக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், கடலில் இருக்கக்கூடிய மீன் இவைகள் எல்லாமே இறந்து தான் நம்மள்கிட்ட வருது. அப்போ இதை நம்ம சாப்பிட்லாமா, இது ஹலாலா அப்படின்னு சொன்னால், கடல் உயிரினத்தை பொறுத்த வரையும் மீன், ஏன்னா கடலில் தான் கிடைக்குது. அப்போ மீனை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கும்போது, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் கடலில் பயணிக்கிறோம், குறைவான தண்ணீர் தான் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த குறைவான தண்ணீரை கொண்டு உழு செஞ்சோன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, குடித்தோன்னா உழு செய்யறதுக்கு இருக்காது. நாங்கள் ஒரு வேளை உழு செய்யறதுக்கு கடல் தண்ணீரை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள், ஹுவத்துஹூரு மாஉஹு, நீங்கள் இந்த கடல் தண்ணீர் சுத்தமானது தான், அதனால் நீங்கள் உழு செய்தால் உழு கூடும்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த ஒரு விஷயம் கேட்காததையும் பதில் சொல்கிறாங்க, வல் ஹில்லு மைத்துஹு, இந்த கடலில் இறந்து மீன்லாம் வரும் பார்த்தீங்களா, இந்த இறந்தவைகளும் ஹலால் தான், உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்லாம். அப்போ மீன் இறந்தாலும் நம்ம சாப்பிட்றோம், அப்போ பிரச்சனை இல்லை. இறந்தவைகள் எல்லாமே ஹராம். ஆனால் கடல்வாழ் உயிரினங்கள் இறந்துருக்கு பார்த்தீங்களா, தண்ணீரிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த பிராணி சாப்பிடுவது, அது இறந்து வந்தாலும் நமக்கு ஹராம் தான், இது ஹலால் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி காட்டினார்கள். இந்த அளவுக்கு சொல்வார்கள், உஹில்லத் லனா மைத்ததான், நமக்கு இறந்து போன ரெண்டு விஷயம் ஹலால், இறந்து போனாலும் சாப்பிட்லாம். ஒன்று மீன் இனம் சாப்பிட்லாம். இரண்டாவது அல் ஜராத், வெட்டுக்கிளி, அது இறந்தாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ முதலாவது என்ன? இறந்தவைகளில் கடல்வாழ் உயிரினம் மீனை தவிர மற்ற எல்லாமே ஹராம் தான் மார்க்கத்தின் அடிப்படை. இரண்டாவது ரத்தம். அல்லாஹ் தமம் மஸ்ஃபூஹன், ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரத்தம் சாப்பிடக்கூடிய பிராணியினுடைய ரத்தமாக இருந்தாலும் சரி, சாப்பிடப்படாத பிராணியின் ரத்தமாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய ரத்தமாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஹராம் தான். அது நஜீஸ், அசுத்தம். அதை சாப்பிடுவதோ, உடலில் பட்டு இருந்தால் அதை நீக்க வேண்டும், ஆடையில் பட்டிருந்தால் அதை நீக்க வேண்டும், அதை கொண்டு தொழுதால் தொழுகை கூடாது. அப்போ ரத்தம் என்பது ஹராமாக்கப்பட்டது, ஏனென்றால் நஜீஸ் அது. ஆனால் இரத்தத்தில் மட்டும் 2 வகையான இரத்தங்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்குது. அது என்ன?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னார்கள். அல் கபிது, கல்லீரல். இப்போ ஒரு ஆட்டினுடைய கல்லீரல் இருக்கு, அது சாப்பிடலாம். வத்திஹால், மண்ணீரல். அப்போ மண்ணீரல் கல்லீரல் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டும் சாப்பிடலாம். மற்ற எல்லா ரத்தமும் ஹராமாக்கப்பட்டது. அப்போ அந்த வகையில் ரத்தத்தை பொரியலாக செஞ்சு சாப்பிட்றாங்க, இதெல்லாம் என்னது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. மூன்றாவது விஷயம் என்ன, முழுக்க நஜிஸ், முழுக்க சுத்தம், அதுதான் பன்றி இறைச்சி. பன்றி இது முழுக்க முழுக்க ஹராம் தான். அப்போ இது சாப்பிடுவது ஹராமை போன்று வாங்குவதும் சரி விருப்பதும் சரி இதுவும் ஹராம் தான். பன்றி இது சார்ந்த விஷயம், இதையும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறேன். நான்காவது என்ன, அல்லாவின் பெயர் சொல்லப்படாமல் அறுத்த பிராணி, இதுவும் ஹராம், இதே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாக கால்நடைகளில் எது நமக்கு ஹலால் ஹராம் அதை தெரிஞ்சுக்கணும். எந்த கால்நடைகள்லாம் நம்ம சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, பறவைகளில் இதெல்லாம் நமக்கு ஹலால் ஹராம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இப்படி ஒரு விளக்கம் சொல்வார்கள், கால்நடை விலங்குகளில் இதில் எவற்றுக்கெல்லாம் கோரை பற்களும் அதை கொண்டு வேட்டையாடி சாப்பிட்டு அல்லது கிழித்து சாப்பிடக்கூடிய பிராணியாக இருக்குமோ அது எல்லாமே ஹராம் தான், நாம் சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு கரடி, சிங்கம், புலி, நாய், பூனை இவைகளுக்கெல்லாம் கோரை பற்கள் இருக்கும், அதை கொண்டு தான் வேட்டையாடி கிழித்து சாப்பிடும். இதை நம்ம சாப்பிடுவது ஹராம், தடை செய்யப்பட்டது. இது அல்லாத கோரைப்பல் இல்லாத வேட்டையாடி சாப்பிடாத பிராணி இருக்கும் பார்த்தீங்களா, ஆடு, மாடு, ஒட்டகம், இது எல்லாம் நாம் சாப்பிடலாம், இது எல்லாம் நமக்கு ஹலால். இது கால்நடை விலங்குகளில். அடுத்தது பறவைகளில் எதற்கெல்லாம், பறவைகளில் இது ஹலால் ஹராம்னா, பறவைகளில் எதற்கெல்லாம் கோரை நகங்கள் இருக்குமோ, கோரை நகங்கள் தன் இரையை கிழித்து சாப்பிடுமோ அது எல்லாம் ஹராம், சாப்பிடக்கூடாது. உதாரணமாக கழுகு, பருந்து இதற்கெல்லாம் கோரை பற்கள் கோரை நகங்கள் இருக்கும், அதை கொண்டு தான் தன்னுடைய இரையை கீழே சாப்பிடும். அப்போ இதெல்லாம் ஹராம், தடை செய்யப்பட்டிருக்குது. அது அல்லாத கோரை நகங்கள் அல்லாத கோழி, வான்கோழி இதெல்லாம் ஹலால், நம்ம சாப்பிடலாம். இது ஒரு காய்தாமாய் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் நமக்கு விளக்கம் அளித்தார்கள். சரி, இப்போ நமக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது, சாப்பிடலாம் ஒரு கால்நடையோ அல்லது ஒரு பறவையோ. அதை நம்ம எப்படி சாப்பிடுது, அதற்கான முறைகள் என்ன? ஏனென்றால் அறுக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. ஒரு பிராணியை அல்லது ஒரு பறவையை ஒரு கோழியோ அறுப்பதற்கான நிபந்தனைகள் இருக்குது. அதில் ஒன்று இல்லாட்டாலும் கூட அந்த இறைச்சி ஹராமாக்கப்பட்டும் அனுமதி அளிக்கப்படல சாப்பிடுவதற்கு. இப்போ அறுக்கக்கூடிய முறையைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம், ஒரு பிராணியை ஹலாலாக்குவதற்கு முதலாவதான விஷயம் என்ன, ஆடு அல்லது மாடு அல்லது கோழி இவைகளை நம்ம அறுக்கும்போது அறுக்கக்கூடிய நபர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்க வேண்டும். காஃபிர் அறுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ஹராமாக்கப்படும். முஸ்லிமாக இருக்க வேண்டும் அறுப்பவர். அப்போ யோசிக்க வேண்டும், இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலையில் எத்தனையோ கடைகளில் ஹலால்னு போர்டு போட்டிருக்காங்க 100%. ஆனால் அதை ஒரு முஸ்லீம் அறுத்தாரா என்று நாம் யோசிக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் அறுத்தேன் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் வெறும் போர்டை வச்சு நம்ம நம்புமா? அப்போ சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. KFC போன்ற எத்தனையோ கடைகள் இப்போ இன்றைக்கி வந்துடுச்சு, ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு. அப்போ முஸ்லீம் தான் அந்த இறைச்சி அறுத்தாரா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போ முதலாவது நிபந்தனை என்ன, ஒரு பிராணி அது ஹலால் ஆகுவதற்கு முதலாவது முஸ்லீம் அறுத்திருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்ன, அறுக்கக்கூடியவர் பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பெற்று இருக்க வேண்டும். ஒருத்தர் முஸ்லீம் தான் அறுக்கிறாரு, மறந்து பிஸ்மில்லா விட்டுட்டா பிரச்சனை இல்லை, அது கூடிடும். மறந்து பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்துட்டாரு, கூடிடும். ஏன்னா மறதினால. வேண்டுமென்றே நம்ம பிஸ்மில்லா சொல்லாமல் இருக்கக்கூடாது. மறந்துட்டா பிரச்சனை இல்லை, வேண்டுமென்றே இருக்கக்கூடாது. மூன்றாவது நிபந்தனை என்ன, மார்க்க வழிமுறைப்படி சில நரம்புகள் அறுக்கப்பட்டிருக்கணும். மூன்றாவது நிபந்தனை. இப்போ ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் எப்படியா இருக்குன்னா, இரத்த குழாய், மூச்சு குழாய், உணவு குழாய், இந்த மூன்றையும் அறுத்திருக்க வேண்டும், முழுக்க அறுத்திருக்க வேண்டும். இந்த மூன்று குழாயையும். ஒட்டகத்திற்கு அதற்கு ஒரு தனி மெத்தட், அது ஒரு தனி முறை இருக்குது. நஹர் என்று சொல்வார்கள் அரபியில், கிழித்து விடுவது அந்த பகுதியில். அப்போ இந்த முறையில் அறுக்கப்பட்டிருக்கும். அப்போ மூன்று நிபந்தனைகள் ரொம்ப முக்கியமானது. முஸ்லீமாக இருக்க வேண்டும், பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும், மார்க்கம் சொல்லப்பட்டிருக்க இந்த நரம்புகள் அறுக்கப்பட்டிருக்க வேண்டும்.
அடுத்து ஒன்று சொல்லுவாங்க, இது ஆதாவாக சொல்லுவார்கள்.